அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் அமல் செய்த இரவு வணக்கம் என்ற தலைப்பைகளை பேச இருக்கிறோம். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல புனிதமான இரவுகள் வரக்கூடிய நல்ல பொன்னான காலங்கள் நேரங்களை இரவில் நம்ம அதிகம் வணக்கம் செய்து அந்த சௌபாக்கியத்தை இரவுடைய நன்மையான காரியம் செய்வதனால் உண்டான வர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கி அறிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வல்லல் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இரவிலே செய்த வணக்கங்கள் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இரவுகள் காலங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று ஜும்மாவுடைய சிறப்பான ஷாபானுடைய மாதத்தினுடைய முதலாவது ஜும்மா அடையப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலக முஸ்லிம் எல்லோருக்கும் இந்த ஜும்மாவுடைய சிறப்பான பாக்கியத்தை தந்த உரிவானாக. சவுதி அரேபியா போன்றவங்களுக்கெல்லாம் இரண்டாவது ஜும்மா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு பெற போன வாரம். அதனால் அவங்களுக்கு இரண்டாவது வாரம், நமக்கு முதலாவது வாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மீதமுள்ள நேரங்கள் காலங்கள் வரக்கூடிய ஜும்மா வரக்கூடிய அந்த இரவு வாரத்திலே பராத்து ராவுடைய சிறப்பான நாள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து சிறப்புமிக்க ரமதான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏத்துக்கதிர் ராவு வந்து கொண்டிருக்கிறது. பூராவுமே இரவு வணக்கம் செய்யக்கூடிய இரவுகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய நேரங்கள் காலங்களை எப்படி நம்ம வணக்கத்தில் இரவுகள் நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள நல்ல ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகனாகிய அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலி அவங்களே, நீங்கள் இரவில் ஒரு குர்ஆன் ஓதாமல் நீங்கள் உறங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அலி அவங்களே, 400 திர்ஹம் தர்மம் செய்யாமல் நீங்கள் தூங்காதீங்க, இரவை அழைத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதாக அலி அவங்களே, தவாஃபு செய்யாமல் நீங்கள் இரவில் நீங்கள் உறங்கி விடாதீங்க, தவாஃபு செய்து கொண்டு நன்மை அடைந்து நீங்கள் உறங்குங்க அப்படின்னு நபி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அலி அவங்களே, சொர்க்கத்தினுடைய இடத்தை நீங்கள் சேகரிக்காமல் அதை பாதுகாத்து வைக்காமல் நீங்கள் உறங்காதீங்க, சொர்க்கத்தினுடைய இடத்த நீங்கள் தக்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உறங்கிக்கிங்க அப்படின்னு மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல நபி அவங்க சொல்லி தருவாங்க. ஐந்தாவதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலி அவங்களே, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் தேடாமல் நீங்கள் உறங்கி கொள்ளாதீங்க. இப்படி 5 விதமான பொக்கிஷங்கள் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு தஆலா நிச்சயமாக சத்தியமாக என்னால் முடியாது நபி அவங்களே அப்படின்னு மறுத்து விடுவாங்க. இல்லை, இந்த நன்மையெல்லாம் அடையக்கூடிய ஒரு எளிதான நல்ல நம்மெல்லாம் செய்ய முடியும் என்பதனுடைய வழிமுறையை அலி ரலியல்லாஹு தஆலா மூலமாக உலக மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுகின்றான். அழகான ஒரு இரவை கழிப்பதற்கு இதனுடைய ஒரு சிறப்பு மிக்க பாக்கியம் இல்லை சகோதரர்கள். இந்த 5ஐயும் செய்ய முடியும். அலி ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்க, நன்மையெல்லாம் அடைந்தாங்க. இது உங்களுக்கும் அடையலாம் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கத்துக்காக வேண்டி நம்ம எல்லாம் இந்த தலைப்பை, இந்த பயானை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா இந்த நன்மையெல்லாம் எப்படி அடைந்தாங்க என்பதை இந்த 5 கேள்வியினுடைய விடைகளை பார்ப்போம். முதலாவது, குர்ஆனை முழுமையாக ஓத வேண்டும் என்று சொன்னதற்கு நபி அவங்க சொல்லுவாங்க, குலு அல்லாஹ் சூறாவை 3 தடவை ஓதிட்டு படுங்க. இது என்ன பாரமான தூரமான காரியமா? அன்பார்ந்த சகோதரர்களே, குலு அல்லாஹ் சூறாக்களே சின்ன சூறா, எல்லாரும் அறிந்த சூறா. நம்ம இந்த நன்மை அடைய முடியாதா?
சிந்திக்க வேண்டாமா? 3 தடவை குல்வல்லா சூரா ஓதிட்டு ஒது செஞ்சு குரானுடைய 3 அந்த குல்லா சூரா ஓதிட்டு தூங்கினோம்னு சொன்னால் முழு குரானை ஓதிய நன்மை அலி அவங்களே உங்களுக்கு உண்டு, உம்மத்துகளுக்கு உங்களுக்கு உண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார். 2வது சொல்லுவாங்க, 400 திரகம் தர்மம் செய்யாம நீங்க தூங்கி விடாதீங்க. அலி அவங்களே நபி அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவதை போன்று சொல்லக்கூடிய அந்த கட்டுத்தந்த அந்த ஹதீஸை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஃபாத்தியா சூராவை 4 தடவை ஓதிட்டு தூங்குங்க. நம்மளால முடியாதா? ஃபாத்தியா சூரா 4 தடவை ஃபாத்தியா சூரா ஓது எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன சிரமம் இருக்குது? ஒரு சிரமம் இல்லை. 4 தடவை ஃபாத்தியா சூராவை அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் 4 தடவை ஓதுனா 4000 திர்ஹம் தர்மம் செய்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். இரவிலே நம்ம செஞ்ச நன்மை கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தருகின்றார்கள். அதான் அடுத்தபடியாக அலி அவங்களே தவாஃப் செய்யாமல் நீங்கள் தூங்கி விடாதீங்க, இரவை கழித்து விடாதீங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த தவாஃப் என்னால் செய்ய முடியாது அலி அவங்க சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, 4ஆம் கலிமா 10 தடவை ஓதிட்டு நீங்கள் தூங்குனா உங்களுக்கு தவாஃப் செய்த கூலி கிடைக்கின்ற அலி அவங்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகின்றார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். 4ஆம் கலிமா 10 தடவை ஓதுனா அலி அவங்களே உங்களுக்கு தவாஃபு செய்த மக்காவிலே தவாஃபு செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி உங்களுக்கு கிடைத்து விடும். இரவிலே நீங்கள் இந்த தவாஃபு செய்யாமல் நீங்கள் உறங்கி விடாதீங்க. நீங்கள் 10 தடவை இந்த 4ஆம் கலிமா ஓதிட்டு படுங்க. அப்புறம் அலி அவங்களே நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தக்க வைக்காமல் இங்கே வேணா உறங்காதீங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அந்த சொர்க்கத்தினுடைய அந்த இடம் தக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு எளியான ஒரு முறை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று 10 தடவை ஓதுனா உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்க வைத்து விடுவார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார். 5வது ஷைத்தான்கள் எல்லாம் எதிரிகள் இல்லாமல் நீங்கள் ஆக்கிவிட்டு நீங்கள் உறங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதிரி இல்லாமல் ஆக்குவது? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று நீங்கள் 10 தடவை ஓதி நீங்கள் உறங்குங்க. உங்களுக்கு ஷைத்தானாகப்பட்ட இன்ன ஷைத்தானுக்கும் அதுவும் முபீன் கடுமையான விரோதியான அந்த ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான். அந்த விரோதியிலிருந்து நீங்க அப்புறப்படுத்தி நீங்க உறங்குங்க என்று அலிரதி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த மிக அருமையான இரவு வணக்கத்தினுடைய விஷயங்களை சொல்லித் தருகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட நமக்கு என்ன ஒரு சிறப்பு வேணும் சகோதரர்களே? நாம வரக்கூடிய காலங்கள் நேரங்கள் புனிதமான வராத்திராவு ஏத்துக்கதிராவு நோம்புடைய இரவுகள்லாம் வருது. ஒது செஞ்சு நம்ம ரகானவில சொல்லி நம்ம இரவுகளை படித்தோம் என்று சொன்னால் இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு குர்ஆனை முடித்த நன்மை, 4000 திரகம் தர்மம் செய்த நன்மை, தவாஃபு செய்த நன்மை, நமக்கு சொர்க்கத்தை ஒரு ரெடியாக பார்த்து வச்ச சொர்க்கத்தை நம்ம பார்த்து ரெடி வைக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு வரக்கூடிய ஒரு நன்மை இதில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஒது செஞ்சு நம்ம படுத்தோம் என்று சொன்னால் ஒரு கால் நமக்கு மௌத்துடைய இறப்பக்கூடிய காலம் நேரம் ஆகிவிட்டு சொன்னால் இறந்து விட்டோம் என்று சொன்னால் ஷஹீதுடைய கூலி மருத்தபா கிடைக்குது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். நம்ம சாதாரணமான முறையிலே நம்ம உணவு அறிந்து இரவலை படுக்க போயிடும்னு சொன்னால் ஒது செஞ்சு படுத்தோம் என்று சொன்ன துவாலாம் வரும்னு சொன்னால் அவ்வளோ நன்மைகள் எல்லாம் நமக்கு தர காத்திருக்கிறான். அது மாதிரி ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹாதிமா இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல வருஷமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கம் முடிகின்ற பொழுது அவங்களுக்கு அவனுக்கு ஹிதமத்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு திருமணம் ஆகி விடுகிறது. ஆன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரபியா உனக்கு திருமணம் ஆகிடுச்சு, நீங்கள் போய் வீட்டில் உங்களை மனைவியை நீங்கள் கவனிச்சுங்க அப்படின்னு சொல்லிவிடுறார்கள் ரபியா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க ரபியாவும் சரி நாயகமே நான் போய்விடுகிறேன் சொல்லி போய்விடுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்துக்காக வேண்டி கதவை திறக்கின்றார்கள். ரபியா கதவுக்கு அருகாமலே இருந்து கொண்டிருக்கிறார். ரபியா கதவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ரபியா உன்னிடத்துல நான் போய்விடு என்று சொன்னேன் இல்லையா, நீ போலையா என்று கேட்கின்ற பொழுது ரபியா சொல்லுவாங்க, நான் போய்விட்டேன், ஆனால் என்னால் உறங்க முடியவில்லை நாயகமே, உங்களுடைய பிரியத்தினால் நான் அங்கு இருந்து என்னால் இருக்க முடியல நாயகமே,
கண்ணு தேடியவராக நான் ஓடி வந்து விட்டேன் நாயகமே. கடமையெல்லாம் முடித்து விட்டு, வீட்டு கடமையெல்லாம் முடித்து விட்டு நான் உங்களுக்கு ஹிதுமை செய்வதற்காக வந்து விட்டேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, ரபியா நீ இவ்வளோ எனக்கு பிரியம் வச்சிருக்கீங்க, நீ என்ன இந்த நேரத்தில் என்ன கேளு, உனக்கு என்ன பிரியம் கேளு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொல்கிறாங்க. ரபி அவங்க சொல்லுவாங்க, முராஃபகத்து ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், முராஃபகத்து ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ். நாயகமே பூமா நபியே, சொர்க்கத்திலே உங்களுடனே இருக்கக்கூடிய சௌபாக்கியத்தை நாயகமே தர வேண்டும் என்று ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரபியா அது சாத்தியமாகாதே, சொர்க்கத்தை எப்படி என்னால் தர முடியும், சொர்க்கத்தை எப்படி என்னால் தர முடியும், வேற ஏதாவது கேளு ரபியா. மறுபடியும் கேட்குறாங்க. ரபியா சொல்லுவாங்க, முராஃபகத்த ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், எனக்கு அதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும். இங்கே எப்படி நான் உங்களிடத்திலே பணிவிடையாக உங்களுடைய முகப்பத்திலையும் சுகபத்திலையும் இரவு வணக்கத்திலே நான் இருந்ததை போன்று நாளை மறுமையிலேயும் யா அல்லாஹ் ஒன்று உங்களுடனே நாளை மறுமையிலே நல்ல முறையிலே தொழுகக்கூடிய இரவு வணக்கம் முடியக்கூடிய நல்ல நேசத்தையும் வாழ்க்கையும் நான் விரும்புகிறேன் நாயகமே என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலைக பிகஸரத்தி சுஜூத், அதிகமான ரபியா சுஜூதுகளை நீ அதிகப்படுத்திக் கொள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்து விடுவாய் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஹதீஸை கேட்கிறோம். நாம் எல்லாம் அறிகிறோம். இரவு வணக்கங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே இரவிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, காலுகள் நீர் சிறக்கும் அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டே இருப்பாங்க. அப்புறம் அழுகுவாங்க, அப்புறம் தொழுவாங்க, அப்புறம் அழுகுவாங்க. உம்மத்தை நினைச்சு அழுகுவாங்க. உம்மத்துக்கு அவனை துவா செய்வாங்க. இரவெல்லாம் பகலெல்லாம் இவ்வாறு செய்யுது. இரவிலேயும் விழுந்து அவங்க கால் நீர் சிறக்க நோம்பல்லாத காலங்கள்ல, ஷாபான் அல்லாத காலங்கள்ல, மற்ற சாதாரண நாட்களிலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் நின்று கால் நீர் சுரக்கும் அளவுக்கு நம்ம உம்மத்துகளுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே கரம் ஏந்தி அழுது தொழுது கேட்ட பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆயிஷாவே அஃபலா கூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு நன்றி செல்லக்கூடிய அடியானாக வேண்டாமா. நமக்கு எவ்வளோ அந்த ஆரோக்கியம் தந்திருக்கிறான், எவ்வளோ நியாமத் தந்திருக்கிறான், எவ்வளோ நம்ம ஈமான தந்திருக்கிறான், இஸ்லாம் தந்திருக்கிறான். அழகான ஷாபான் மாதம் கொடுத்தான், ரஜப் மாதம் கொடுத்தான், வரக்கூடிய ரமதானை தர இருக்கிற எழுத்துக்கு எதிராக 1000 மாத இவ்வாறு நன்மை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானே. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாடுகள் கிடைத்து நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாய மக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, அனைத்து சமுதாய மக்களே, விழித்து எழுந்து அழகான புனிதமான இரவுகளை ஹயாத்தா ஆக்க வேண்டும். இரவு வணக்கங்களை புரிந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் உண்ட வேண்டும். உலக முஸ்லிம்களுக்கு எல்லோருக்கும் இரவு வணக்கங்களையும் புரிந்து அல்லாஹ்விடத்தை அதிக அழுது துவா செய்ய வேண்டும். கடமைப்பட்டிருக்கும் சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு ஒற்றுமை இல்லை. முஸ்லீம்களுக்கு பலவிதமான சோதனை, பலவிதமான போர்கள் காலங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அருமையான சந்தர்ப்பம், நல்ல அருமையான துவா கபூலாக்கூடிய இரவுகள், வணக்கங்கள் புரியக்கூடிய ராவுகள் வந்திருக்கக்கூடிய நேரங்கள், காலங்கள் நம்ம அனைத்து இஸ்லாம சமுதாயத்துடைய வெற்றிக்காக வேண்டியும், நீதமான ஆட்சியாளருக்காக வேண்டியும், நல்ல ஒற்றுமையான வாழ்க்கைக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தை அதிகம் தொழுது துவா செய்யக்கூடிய இரவுகளாக நம்முடைய அனைவருடைய இரவுகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.